போக இருந்த இடங்களுக்கு தனக்கு முன்பாக அவர் அனுப்புகின்றார். ரெண்டு பேரா அனுப்புறாரு. ஏன் ரெண்டு பேர்? தனியாக போனால் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு துணையாக இருக்கும்ல. என்ன இன்னொன்று, எப்பொழுதுமே 2 இன்ஜின் இருந்தால் தான் விமானம் நல்லா பறக்கும். 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிட்டு பார்த்தீங்களா? யாரோ கல்ல வேலை பண்ணியிருக்கிறானுங்க. 2 ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆகி கடைசியில் எத்தனை பேர் கோர விபத்து பார்த்தோம். எல்லாமே போல் எந்த ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி 2 பேர் இருக்கணும். ஒருத்தர் இதாயினா இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ். என்ன, ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகும் பொழுது இன்னொருத்தர் அந்த பணியை எடுத்து நடத்தணும். வீட்டில் 2 பேர் கணவன் மனைவி ஏன் இருக்கிறாங்க? ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகனா இன்னொருத்தர் குடும்பத்தை தள்ளிட்டு போகணும்ல. ஒருத்தர் சோகம் இல்லாமல் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் அவங்கள பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும்ல. எவ்வளோ அழகாக கடவுள் கொடுத்துருக்காங்க. தான் 2 பேர் கடவுள். நிறைய நினைப்போம், ஏன் 2 பேரை வச்சுக்கிட்டு குடும்பத்தை, ஒருத்தரே இருந்து குடும்பத்தை நடத்தலாமேலாம் நினச்சிருக்கிறோம். இப்படி சண்டை வருதே, இப்படி வருதே. ஆனால் எதுக்கு? அதுதான் முக்கியம். ஒருத்தர் தளர்ந்து தள்ளாடும் பொழுது இன்னொருத்தர் தோள் கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் கணவன் மனைவி. அதே போல் எந்த பணியாக இருந்தாலும் சரி 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் டயர்டாக இருக்கும் பொழுது, சோர்வாக இருக்கும்போது இன்னொருத்தர் அந்த பணியை செய்ய வேண்டும். அதுக்கு தான் 2 பேரை அனுப்புகிறார். சரி, 72 பேரை ஏன் தேர்ந்தெடுத்தார்? மற்ற மார்க்கு மற்ற நற்செய்திகளில் இந்த 72 பேரை பற்றி பேசலை. 12 பேர் தான். அப்போ நம்மளும் இயேசுக்கு 12 சீடர்கள் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 72 பேர் வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த 12 பேர் எதை குறிக்கிறது? 12 அப்போஸ்தலர்கள், 12 குலங்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரேலினுடைய 12 குலங்கள், கோத்திரங்கள். அதனால் 12 அப்போஸ்தலர்கள். அப்போ அந்த 12 கோத்திரங்களுக்கும் 12 பேர், ரைட்? அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் நற்செய்தி அறிவிக்கப்படும். அப்போ புற மக்களுக்கு, மற்றவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அடைவீங்கள். அப்போ இந்த 12 பேர் 12 கோத்திரங்களுக்கு. அப்போ மற்ற இடங்களுக்கு அதான் இந்த 72 பேரை தேர்ந்தெடுத்து மற்ற எல்லா இடங்களுக்கும். அப்போ ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய பணி எல்லா இடங்களுக்கும் சென்றடைய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நின்றுவிடக்கூடாது, சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதான் 72 பேர். ஏற்கனவே லூக்கா நற்செய்தி யாருக்கு எழுதப்பட்டது? இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, என்ன, யூதர்களுக்கு மட்டுமல்ல, புற இனத்து மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்கள், விளிம்போரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழைகள், அனாதைகள், பாவிகள், இவங்களுக்கு. அப்போ உலகத்தில் உள்ள கடைக்கோடி எல்லா மக்களுக்கும் இயேசு யார்? அவங்களுக்காகவும் இயேசு பிறந்தார். அந்த நற்செய்தி இயேசுவுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் லூக்கா நற்செய்தியினுடைய நோக்கம். அதனால தான் அவருக்கு ஒரு பரந்த உள்ளம். அதனால தான் அந்த 72 பேரை அவர் நியமித்து